அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கில்லி மாப்பிள்ளை படத்தை வெற்றியினை வாழ்த்த வந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இதுவரை மன நிறைந்து வாழார வாழ்த்திய என் அருமை தம்பிகள் ஜாக்குவார் தங்கம், PV குமார், விஜய் முரளி, பன்னீர்செல்வம், பேச வாழ்த்த இருக்கிற இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் அருமை சகோதரர் பேரரசு, முத்துக்காளை, நடிகர் முத்துக்காளை மற்றும் பலரும் இங்கே வாழ்த்தினார்கள். ஒரு நல்ல படம், அதனுடைய முன்னோட்டத்திலே தெரியும். நாங்கள் இந்த படத்தை முன்னோட்டம் பார்க்கிற போது மனம் முழுமையாக திருப்தியாக இருந்தது, மனம் மகிழ்ந்தோம். அதிலேயும் ஒரு செய்தி, நம்முடைய தயாரிப்பாளர் ஒரு தொழிலாளியாக இருந்து சேலம் ரத்னா தியேட்டரில் வேலை செய்து பிறகு உயர்ந்து அநேகமாக கான்ட்ராக்டராக இருப்பார்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் ஏற்பட்ட அந்த ஆர்வத்தின் காரணமாக ஒரு படம் எடுக்கணும்னு அந்த லட்சியம் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. அதுவும் ஒரு நல்ல டைரக்டரை போட்டு இந்த படம் எடுத்திருக்காரு இல்லையா, அதுதான் சிறப்பு. டைரக்டருக்கு மாற்றுறதுன்றது ஒரு மனைவி மாற்றுற மாதிரி. நல்ல மனைவி அமைஞ்சிட்டா கணவன் வாழ்க்கை, குடும்பமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் தப்பாக அப்படி இப்படி மனக்கோணலை மாட்டிச்சுன்னா குடும்பமே சரி இருக்காது. அதை போல் தான் டைரக்டர். ஒரு தயாரிப்பாளருக்கு டைரக்டர் எப்படி அமைகிறாரோ அதுபோல தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இங்கே நம்முடைய தயாரிப்பாளர் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்தா இயக்குனர் அந்த அளவுக்கு ஒத்துழைச்சிருக்கார். அதாவது முத்துக்காளை சொன்னார், ப்ரொடியூசர் தாம்பழத்தட்டில் பழங்களோடு பணம் வைத்து கொடுத்தார், கூடுதலாக கொடுத்தார்னு எவ்வளோ மகிழ்ச்சியாக சொன்னார். அந்த மகிழ்ச்சியை அந்த ப்ரொடியூசரை வாழ்த்தும். ஆனால் எல்லா நடிகர்களும் தயாரிப்பாளர் சொல்கிறாங்களான்னா இல்லை. இப்படி நன்றி உள்ள நடிகர்கள் சிலர் தான் இருக்கீங்க. வாங்கி பணத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டு ப்ரொடியூசர் நடுத்தரில் போவான், கண்டுக்காமல் போகிறாங்க. ப்ரொடியூசர் பணத்தில் வீடு கட்டி கார் வாங்கி பங்களா வாங்கி செழிப்பாக இருக்கிறவங்க ப்ரொடியூசர் எல்லாத்தையும் இழந்து நடுத்தரில் போகும்போது கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி பலர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்த தயாரிப்பாளரை பற்றி முத்துக்காளை சொல்லும்போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு தயாரிப்பாளர் நடிகர் எப்படி நல்லா வரணும்னு நினச்சி வாழ்த்தி பணம் கொடுத்துருக்கார். அதை நன்றியோடு சொன்ன நடிகர் முத்துக்காளை. அவன் சின்ன நடிகராக வந்து ஸ்டண்ட்டு நடிகராகி இன்றைக்கி MA படித்து பாஸ் பண்ணி, MA ஒரு நடிகராக இருந்துக்கிட்டே MA படித்து பாஸ் பண்ண ஒரே நடிகர் முத்துக்காளை. அப்படி தயாரிப்பாளர் மேலே நன்றி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதில் டைட்டிலே பிரமாதம். கில்லி ஒரு வெற்றி படம், மாப்பிள்ளை ஒரு வெற்றி படம். 2 வெற்றி படத்தை இணைந்து கில்லி மாப்பிள்ளைன்னு வச்சுருக்கார். ஹீரோ நல்ல அழகாக இருக்கார். அதாவது கேரளாவில் படம் பண்ணிகிட்ருக்கார். வாழ்த்துக்கள், நன்றி. பொதுவாகவே எங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவுக்கெல்லாம் நடிகர்கள் ஹீரோக்கள் வருவாங்க, ஹீரோயினே தான் வர்றதில்லை. அதுக்கு ஒரு காசு கேட்குறாங்க, ப்ரொமோஷனுக்கு வரணும். அவங்க ப்ரொமோஷன் வர்றதுக்கு நாம் காசு கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி ஹீரோயினி சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்கேன். நான் வாழ்த்துக்கிறேன். நல்ல அழகாக 2 பேரும் பொருத்தமாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. சாங்ஸ், பியூட்டிஃபுல் சாங்ஸ், அழகாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி ஒரு அழகாக சாங்கை பாட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். எடிட்டிங் ஷார்ப்பாக பிரமாதமாக கட் பண்ணியிருந்தேன். ரீரெக்கார்டிங்காக நல்லா இருந்தது. டைரக்டர் நடிகர்களை வேலை வாங்கியிருக்கார், சிறப்பாக நடிக்க வச்சுருக்கார். அது ரொம்ப முக்கியம். எல்லாரையும் அரவணைச்சு வேலை வாங்கிறது ஒரு முக்கியம். வள்ளுவன் சொல்றான், உருவு கண்டு எல்லாமே வேண்டும்,
உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் குலைத்து. உருவத்தை கண்டு நீ முடிவு பண்ணாத, திறமை எங்கே ஒன்றா இருக்கும். அதுபோல் தம்பி டைரக்டர் அப்படி பார்க்குறதுக்கு ஒரு இருந்தால் கூட திறமை அத்தனையும் திறமை. மாசான் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு, 2வது இந்த படம். இப்போ என்னென்னா எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, சின்ன படங்கள் வெற்றி பெறுகிறது. அதாவது சிறிய முதலீட்டு படங்கள். சின்ன படம் பெரிய படம்னு ரிலீஸுக்கு முன்னால் யாரும் முடிவு பண்ண முடியாது. இந்த படம் ஒரு மாதம் ஓடிச்சுன்னா இது பெரிய படம். 200 கோடி படம் தோற்று போச்சு, 2 நாள் தான் ஓடிச்சுன்னா சின்ன படம். ஆக சின்ன படம் பெரிய படம் என்பது படம் ஓடுறதை பொறுத்து இருக்குது. அதனால் இந்த சின்ன படம், சிறிய முதலீட்டு படம் பெரிய படமாக வரணும். அதுக்காக நான் வாழ்த்துகிறேன். வந்தால் எங்கள் ப்ரொடியூசர் இன்னொரு படம் எடுப்பார், 100 குடும்பம் வாழும். எங்கள் தயாரிப்பாளருக்கு சிறப்பே அதுதான். ஒரு படம் எடுத்து பழகிட்டா அந்த போட்ட முதலீடு திரும்பி வந்தால் அடுத்த படம் தான் எடுப்பாங்க. அந்த ஆசை பல பேருக்கு வேலை கிடைக்கும். ஆகவே ஒரு அற்புதமான விழா, ஆத்மார்த்தமான விழா, மகிழ்ச்சி நிறைந்த விழா. உங்கள் வாழ்த்துக்களோடு எல்லாரும் மீடியா நண்பர்கள் சிறப்பாக எழுதுங்கன்னாங்க. நம்ம தம்பிங்க சின்ன படத்துக்கு ஒரு சிறப்பு தருவாங்க. யூடியூப் ஆகட்டும், பத்திரிகைகள் ஆகட்டும், டிவி ஆகட்டும், தொலைக்காட்சி எல்லாமே சின்ன படங்களை உற்சாகப்படுறதில் எங்கள் ஆளுக்கு நிகர் யாருமே இல்லை. அதனால் இந்த படத்தை எல்லோரும் சிறப்பாக எழுதுவார்கள். சிறப்பாக இருக்குது, இல்லாததை ஒன்று எழுத வேண்டியதில்லை, இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்னும் பல சின்ன ப்ரொடியூசர்கள் வந்து பெரிய ப்ரொடியூசர் ஆகி தமிழ் தலைவர்கள் நிலைத்திருக்க வேண்டும், நீடூழி வாழ வேண்டும். அதை நம்பியிருக்கிற தொழிலாளர் தோழர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், கலைஞர்கள், எங்கள் ப்ரொடியூசர் அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக வரணும். வாழ்ந்து இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழன் வென்றே தீர்வான். நம்ம ரேஞ்சு அவ்வளோதான். ஜாக்குவார் தங்க மாஸ்டரு அவ்வளோ சவுண்டாக சொல்கிறாருன்னா தமிழன் வென்றே தீர்வான்னா இங்கே உள்ளது கேட்குறதுக்குல்ல, இங்கே சொல்ல கன்னியாகுமரி அங்கே வரைக்கும் கேட்கணும். அதுதான் ஒவ்வொரு தமிழுக்கும் அது கேட்கணும். ஜாக்குவார் தங்கம் என்ன நினைக்கிறாரோ அதை ஒவ்வொரு தமிழும் நினைக்கணும். தமிழன் வென்றே தீர்வான். ஓகே மாஸ்டர், உங்கள் பக்கம் இந்த நானும் தமிழனை ஜெயிக்க வைப்போம், வெளில வைப்போம், தமிழ் நம்ம ஜெயிப்போம். ஓகே ஓகே. இங்கே வந்து துணைத்தலைவர் கிளம்பிட்டார். ஆமாம், விஜயமுரளி சார். இந்த சாங்கு அவர் தான் அணுகுவாக வரிகளை ரசிச்சிருக்காரு. ஆமாம், நம்மகிட்ட சில வரிகளை விட்டுட்டோம். அவருக்கு இந்த மாதிரி சாங்லாம் அவர் ரொம்ப திருக்குறளுக்கு விளக்குரை எழுதுகிற மாதிரி இந்த மாதிரி சாங்கு விளக்குரை எழுதுறது அவரை விட யாருமே இல்லை. ஆமாம், அவருக்கு தீனி போட்ட மாதிரி கவிஞர் கு கார்த்திக் எங்கள் மாதிரி ஆளுக்கு தீனி போட்டிருக்கிய. நாங்களாவது இலை மறைவாது காய் மறைவாக எழுதுவோம். இவர் இலையும் மறைக்கலை, காயும் மறைக்கலை, போட்டு தாக்கிட்டார். இதுதானே ஆசைப்பட்ட பலகுமாரங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சி. ஏன்னா இப்போலாம் படத்தில் சாங்கே அதிகமாக இருக்கிறது இல்லையா. அப்படி இருந்தால் கூட ஏதோ பேக்ரவுண்ட் சாங்கு, தீம் சாங் இப்படி போயிடுது. இப்போ கவிஞர்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது இந்த மாதிரி சிச்சுவேஷன் கிடைக்கிற பெரிய விஷயம். இது என்ன சாங் சொல்ல, கிளிலுப் சாங் அதுக்கு பேர். ஆமாம், வச்சு செஞ்சிட்டார் கவிஞர். அதில் சில வரிகள்லாம் நான் சொன்ன தான் ஓப்பன் டாக் தான், ஓப்பன் லிரிக்ஸ் தான். குத்திக்கப்பா உரலை கொண்டா, இதுக்கு என்னத்தை சொல்லுவாங்க, எவ்வளோ பெற்று எவ்வளோ. அதான் விஜயகுமார் சார் இவ்வளோ நேரம் பேசின்னு பார்த்ததில்ல. நான் அவ்வளோ பேசி போயிடுவார், ஏதாவது குட்டி பேசுவார், அது குட்டி மறந்துட்டார். ஆமாம், அந்த அளவுக்கு சாங் 2 சாங் ஃபஸ்ட்டு காலையிலே பேங்கு கிக்கு ஏற்றிட்டாங்க. அப்படியே
ராஜன் சார்லாம் இவ்வளோ நேரம் உட்காராருல்ல, அந்த சாங்கு கொடுத்த கிக்கிலே ஃபுல் டே உட்காண்டார். அப்புறம் கதாநாயகன் வந்து இப்போ இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் காலமாக ஒரு 20 வருஷமாக சொல்கிறேண்ணா, பேர் படையாக ஆடினதில்லை. இந்த 3ஆம் படையில் கமலாசன் ஆடினார். பொன்மேனி உருகுதே என் ஆசை பெருகுதே அப்படின்னார். அதுக்கப்புறம் என்ன படம் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து அப்படியே அவ்வளோ தைரியமாக ஒரு அது உடம்பு இருக்கு அவருக்கு. ஒன்லி ஒரு பாசி மலை மட்டும் போட்டு ஒரு சாங் ஆடியிருக்காரு. கதாநாயகனால் ஈடு கொடுத்துருக்காங்க திவ்யா. ஆமாம், 2 சாங்கு. அப்புறம் இன்னொரு அது என்னது, வாழை மரத்துக்குள்ளே என்ன பாட்டு, வாழை மர தோப்புக்குள்ளே நீ வந்தால் ஏதோ என்ன ப்ளீஸ். ஆமாம், ஏதோ வாழைமரமோ தொங்கிட்டாங்க. ஆமாம், என்ன குத்து நான் அதை மன்மதராசா. அதுக்கப்புறம் ஒரு குத்து இந்த ஆட்டம் ஆடுறது பார்த்தோன்னா அந்த வாழைமர தோப்பு தான். வாழைமரமே பழுத்துருக்கு, நீ தோப்பே பழுத்துருக்கு. அந்த கூத்து ஹீரோவுக்கும் என்ன எனர்ஜி ஆடுறாங்க கதாநாயகி மேடம். சரியா முதல்ல ஆட்டம், அப்புறம் நடிப்பு, அப்புறம் வருவான். முதல்ல ஆட்டம், ஏன்னா ஆடியோ ரிலீஸ் தானே, ஆடியோ லான்ச்சு, அவ்வளோ ஸ்பீடு, அவ்வளோ எனர்ஜி. ஹீரோ கார்த்திக் தானே ஹீரோ பேர். ஆமாம், கார்த்திக்னாலே கொஞ்சம் கிக்கு தான். ஹீரோ கார்த்திக் சொன்னாங்க, இப்போ அவர் வந்து பெரிய ஹீரோக்கெலாம் 2 போட்டிருக்காங்கன்ட்டு. அதுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு அவருக்கு 2 போட முடியாதுல்ல, வந்திருக்கணும். அவர் என்னதான் இருந்தால் கூட அவங்க ஒரு ஃபஸ்ட்டு படம் ராஜன் சார்லாம் வந்து வாழ்த்துறாரு, ஜாக்கிரதங்க வாழ்த்துறாரு, ஈசி குணநாதன் சார்லாம். அவங்களாம் என்ன ஏஜ், அவங்களாம் வந்துட்டாங்க. கொஞ்சம் பார்த்துக்கணும், காரணம் சொல்லக்கூடாது, காரணமே தேவையில்லை. இன்றைக்கி கேள்வி தான் இங்கே வரும், ஏன் கதாநாயகன் வரல கேள்வி. இது வந்து அவங்களுக்கான ப்ரொமோஷன் தான். இன்றைக்கி வந்து சபையில் உட்காந்துருந்தா அந்த ஹீரோவுக்கு பெரிய ப்ரொமோஷன் இருக்கும். இத்தனை மீடியாக்கள் அவங்களுக்கு எங்களை பார்த்து போர் அடிச்சிருக்கோம், சிலர் ஆஃப் பண்ணிடுவாங்க பண்ணிட்டாங்கன்ட்டு. அவங்க ஹீரோயின் புதுசாக வரவங்கள அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல. ராஜன் சார் என்னையும் ஜாக்கிரதங்கத்தையும் இப்படி ஜூம் போடுவீங்களா நீங்கள்? ஹீரோனிக்கு நான் பேசிக்கிட்டு அங்கே போயிடும். நான் பார்க்குறேன், சிலர் பார்ப்பேன், சில இதெல்லாம் நான் பேசிக்கிருப்பேன், அப்படியே பிளானிங் பண்ணி ஹீரோயின் மூஞ்சில் வச்சுருவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கதாநாயகத்துக்கான விழா. அது அவங்களுக்கு தான் இது ப்ளஸ்ஸு. ஒன்று டைரக்டரு, ப்ரொடியூசர்ஸு ஃபஸ்ட்டு டேட் சொல்லியிருக்கணும் அவங்கள்ட்ட. சொல்லி அவங்க கொஞ்சம் ரிலீவ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அது ஹீரோ இல்லாத கொஞ்சம் குறையாக இருக்கும். அப்புறம் இயக்குனர் பத்மராஜா ஏற்கனவே மாசாணி ஹிட்டு கொடுத்தவர். நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் இவரா டைரக்டர்னு பார்ப்பேன், இவரா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு ரொம்ப எளிமையான ஒரு ரொம்ப உருவம், அது ரொம்ப சாஃப்டான கேரக்டரு. இப்போ நான் திருப்பாச்சியில் முடிச்சுட்டு அடுத்தலாம் போகும்போது என்னை திருப்பாச்சி நம்பவே இல்லை, என்னெல்லாம் இவரா அப்படிம்பாங்க. அப்போல்லாம் நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆமாம், நீங்கள் தான் படலாசிரியர் மாதிரி இருக்கீங்க, அவர் தான் டைரக்டர் மாதிரி இருக்கார். அவர் நல்ல கருத்து சொன்னார். உறவுகள் வலுவோடு இருக்கணும், உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா சிறு குறைகள் இருந்தால் கூட நம்ம அதை விட்டு கொடுத்து அரவணைச்சிக்கணும். அது இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி ஒரு சின்ன தப்புன்னா கூட தூம் தூக்கி போட்டுறது போச்சு. குடும்ப உறவுகள்லாம் போச்சு. ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அப்புறம் கவிஞர் கார்த்திக் அவர்கள் உண்மையிலேயே காவல்துறை பெருமைப்பட வேண்டிய ஒரு சாங். ஒவ்வொரு வரியும் காவல்துறையை பெருமைப்படுத்துச்சு. ஆமாம், அதில் நீங்கள் சொன்னதில் நீங்கள் காவல்துறையில் 80% 20% தான் அப்படி இருக்காங்க. இன்னும் 80% வரணும். சாங்லாம் டெய்லி காலைல ஜீப்பில் போகிறாங்களே, இதை கேட்டு போங்க எனக்கு சொன்னோம். கொஞ்சமாவது உறுத்தும். அப்படி இப்போலாம் நம்ம இல்லையோ
இப்படிலாம் போலீஸ் இருக்கணுமோ அப்படின்ட்டு. அதோலைக்கு நல்ல காவல்துறையை முழுசாக எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக சாங்கில் சொல்லியிருந்தீங்க. எப்படி காமத்தை சொன்னீங்களோ அதே மாதிரி காவல்துறையும் சொல்லிட்டீங்க. காவல்துறையும் உங்களுக்கு கைவந்து கலையாக இருக்குது. ப்ரொடியூசர் மீனா வெங்கடாச்சலம் உங்களை பார்த்தாலே எங்களுக்கு எனர்ஜி சார். ஏன்னா நான் நிறைய ஆடியன்ஸ் வரோம்ல, அதில் ப்ரொடியூசரை வந்து ஒரு முகமலர்ச்சியாக ஒரு 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 புத்துணர்ச்சியோடு உங்களுக்காக பார்க்குறோம். என்ன காரணம் எங்கள் டைரக்டர் இல்லாமல் நீங்கள் யாரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் இல்லை நீங்கள் ஆமாம் வார்த்தை சொல்லக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை கொஞ்சம் டல்லாக இருக்கும், அது நாங்கள் தான் காரணம். கரெக்டாக சொன்னார். மனைவி இயக்குனர் வந்து மனைவி மாதிரி இறைவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது குடும்பத்துக்கு கணவன் அமைவதும் அவங்களுக்கு கொடுத்த வரம் தான் மாற்றிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ அண்ணன் வெங்கடாச்சலம் அண்ணன் இருக்கார். இந்த படம் மட்டும் திரும்பவும் படம் பண்ணணுங்கிற நோக்கத்தில் இருக்கார். அது காரணம் என்னென்னா, இந்த படம் சிறப்பாக அமைஞ்சு முடிஞ்சிருக்கு. நீங்கள் ரிலீஸ் ஆகிறது ஓடுறது அடுத்த விஷயம். அவர் வார்த்தை சொல்கிறாருன்னா, அப்போ இந்த படம் முடிக்கிறதுக்குள்ளே முடிக்கும் வரைக்கும் அவருக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை அழகாக கொண்டு வந்திருக்காங்க சார். இதுதான் சார் வேணும். ஃபஸ்ட்டு ஒரு இயக்குனருக்கு அழகு, ஒரு தயாரிப்பாளரை புரிந்து தயாரிப்பாளருக்கு நம்ம எந்த ஒரு லாஸ் உண்டாக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் செலவை குறைச்சி அவரை கரெக்டாக கொண்டு வரணுங்கிறது தான் இயக்குனர் முதல் கடமை. அதை வந்து பத்மராஜன் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நம்ம எல்லாம் சொல்கிறோம், சினிமா சரியில்லை, சின்ன பொண்ணு சரியில்லை, பெரிய உடனே சரியில்லை. சினிமாக்காரங்க சரியில்லை சார். சினிமாக்காரங்க சரியாக இருந்தால் சினிமா சரியாக இருக்கும். ஒரு இயக்குனர் வந்து நம்ம நம்பி ஒரு பிடிச்ச பணம் போகிறாரு அப்படின்னா முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். அவருக்கு எந்த வகையிலும் காசு உண்டாக்கக்கூடாது, பிளானிங் பண்ணணும், தேவையில்லா செலவு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இயக்குனர் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இது பொறுப்பு இல்லை, அது தொழில். பொறுப்புங்கிறது நம்ம நம்பி பணம் போட்ட பிடிச்சிருக்கு, நம்ம கரெக்டாக இருக்கோமா, அது அப்போ இயக்குனர் அங்கே கரெக்டாக இருக்கணும். ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம கால் ஷீட்லாம் கொடுத்து காசு வாங்கிட்டோம், சம்பளம் வாங்கிட்டோம். சம்பளம் நடிகர், நீ சொன்ன இடத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட் போறியா, ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இருக்கியா, கரெக்டாக இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் கரெக்டாக ஒத்துழைக்கிறியா? அப்போ ஒரு நடிகர் வந்து ஒரு பிடிச்ச சம்பளம் வாங்கிட்டா நீ கரெக்டாக இது போகணுங்க. அப்போ நடிகர் இங்கே சரியாக இருக்கணும். மியூசிக் டைரக்டரு, ஃபைட் மாஸ்டரு எல்லாருமே நம்ம கரெக்டாக இருக்கணும் சார். ஃபஸ்ட்டு முதல்ல தொழிலுக்கு துரோகம் பண்ணுறவன் நல்ல கலைஞனாக இருக்க முடியாது. எனக்கு என்ன வேலையோ அதை நான் கரெக்டாக பார்த்தா தான் நான் நல்ல கலைஞன். அப்போ சினிமாங்கிறது என்ன? சினிமா சரியில்லைன்னா என்ன? எது சினிமா? இயக்குனர் சினிமா, தயாரிப்பாளர் சினிமா, மியூசிக் டைரக்டர் சினிமா, ஃபைட் மாஸ்டர் சினிமா, நடிகர் சினிமா, நடிகை சினிமா, தியேட்டர் ஓனர் சினிமா, எல்லாம் சினிமா. எல்லாரும் சரியாக இருந்தால் சினிமா சரியாக இருக்கும். இங்கே சினிமா யாரும் சரியில்லை, ஒருத்தர் ஏமாத்த பார்க்குறான். அதே மாதிரி ப்ரொடியூசரும் நீங்கள் சம்பளத்தை என்ன வேணாலும் குறைச்சி பேசிக்கிங்க. மொத்தம் 3 லட்சம் கேட்குறோமா, நீங்கள் 1 லட்சத்துக்கு குறைச்சி பேசுங்க, ஆனால் கரெக்டாக கொடுத்துருங்க சார். நீங்கள் சரியாக இருக்கணும் சார். ஃபஸ்ட்டு சம்பளத்தை குறைச்சி பேசுகிறது ப்ரொடியூசர் கடமை. ஏன்னா அது வியாபாரம், அது தொழில். கேட்குற மட்டும் தான் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஓட்டாண்டி ஆயிடுவீங்க. கேட்க மட்டும் கொடுக்கக்கூடாது, ஆனால் குறைச்சி பேசணும். குறைச்சி பேசிட்டா கொடுத்துட்றோம். நான் 8 படம் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்கிறேன், 3 ப்ரொடியூசர் தான் நான் பேசின சம்பளத்தை கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ரொடியூசர் இன்னும் பேலன்ஸ் கொடுக்கல, விட்டாங்க. நீங்கள் குறைச்சி பேசுங்க. அப்போ தயாரிப்பாளரும் சரியாக இருக்கணும், இயக்குனரும் சரியாக இருக்கணும், மியூசிக்கரும் சரியாக இருக்கணும், கேமராமனும் சரியாக இருக்கணும். எல்லாம் கேமராமேனா அவருக்கு பொறுப்பு இருக்குது. தேவையில்ல ரைட்டில் கொண்டு இறக்கக்கூடாது. இந்த சீனுக்கு இந்த இடம், இந்த லொக்கேஷன், இந்த ரூமு எத்தனை லைட்டு தேவைப்படும்,
அத்தனை லேட்டும் கொண்டு வரணும். 4 லேட்டு தேவைப்படுற இடத்துல நீ 10 லேட்டை இறக்காத. சினிமா கொண்ட துரோகம். அவன் பொதுவாக சினிமா சரியில்லை, சினிமா சரியில்லை. நம்ம சரியில்லை சார், அதான் சார் நான் சொல்கிற உண்மை, அதான் சார், நம்ம சரியில்லை சார். அதுக்கு நான் அன்றைக்கி ஒரு பேட்டி பார்த்தேன், திருப்பூர் சுப்பிரமணியம் சார் தியேட்டர் ஓனர். பாவமாக இருந்துச்சு உண்மையிலேயே. தியேட்டரில் எப்படி பார்த்தவங்க அவங்களாம் கெஞ்சுறாங்க, இந்த ஓடிடியை ஒரு 4 வாரத்துக்கு 5 வாரம் தள்ளி வைங்கிறாங்க. எது சினிமாவுக்கு ப்ளஸ்ன்னு நினச்சோமோ ஓடிடி தளம், அது இன்றைக்கி மைனஸாக இருக்குது. ஏன்? ஒரு ஓடிடி தளத்தில் ஒரு படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி அது வெற்றி அடைஞ்சிருந்துச்சுன்னா அது ஓடிடி தளத்தில் மக்கள் பார்க்கும்போது அந்த ஈர்ப்போட பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. தியேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடின போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. சரி, தியேட்டரில் பார்க்கல, இங்கே பார்ப்போம் அப்படின்னு வேல்யூ இருக்குது. இப்போ ஓடிடி தளங்கிறது இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக. அன்றைக்கி செல்வன் சாரும் அதான் பேசினார், திருப்பூர் சுப்பிரமணியம் சாரும் நீங்கள் பேசுகிறாங்க. அடுத்து வர நிர்வாகம், தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வர நிர்வாகம் வந்து தயவுசெய்து ஓடிடி பிரச்சனையை கொஞ்சம் பார்க்கணும் அதை. ஏன்னா அது சினிமாவில் தான் ஓடிடி தளம். இப்போ ஓடிடி தளத்தான் சினிமாங்கிற மாறி போச்சு. அது சினிமா சாப்பிட்டுக்கு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம இயக்குனர் சங்கம் சரி, தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் சார். சினிமா வாழ வைக்கணும்னா நம்ம இப்போ படம் ஓடலை அப்படிலாம் நம்ம புலம்பிட்டே போச்சுன்னா இப்படியே போயிட்டுருக்கோம். இதுக்கு தீர்வு வரணும்னா எல்லோரும் சேரணும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சினிமா தயாரிப்பாளர் சினிமாவை நேசிக்கணும், சினிமாவை லவ் பண்ணணும். நான் சினிமா தயாரிக்கங்கிறத அது ஒரு பெருமை அடிச்சு பண்ணணும். இந்த பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிறதுக்கு படம் எடுக்கிறவன், ரியலைஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு பிஸ்னஸை சினிமா எடுக்கணும்னு சொல்கிற ஆளுக்கு இந்த மாதிரி அளவுக்குலாம் சினிமாவை எடுத்தாங்கன்னா சினிமா போச்சு. தயாரிப்பாளர் யார்? ஏஎம் சரவணன் தயாரிப்பாளர். கவிதாலயா அது கம்பெனி, அது தயாரிப்பாளர்கள். ஜெமினி எத்தனை கம்பெனிலாம் இருந்துச்சு. அவங்களாம் சினிமாவை தவிர வேறு எதுவுமே இருக்காது. சினிமா 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 எடுக்கிறோம், சினிமா ரிலீஸ் பண்ணுறோம், வெற்றியை பார்க்குறோம். இதான் அவங்களுக்கு வேற என்ன இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேர் சைடு பிஸ்னஸாக சினிமாவுக்கு வரும்போது தான் இந்த சினிமாவோட சரிவுக்கு காரணம். ஒரு படத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு 100 ப்ரொடியூசர் வராங்கன்னா அதில் 80 ப்ரொடியூசர்ஸு அந்த ஒரு படத்தோட போயிடறாங்க. இது மிகப்பெரிய உண்மை. சிலர் இங்கே நடக்கிற சூழ்நிலைகள் அந்த பிரச்சனை பார்த்துட்டு 2 எடுக்கிறதே இல்லை. இன்றைக்கி வெங்கடேசன் இன்றைக்கி சொல்கிற அடுத்த படம் எடுக்கிற சொல்கிறோன்னா நல்ல யூனிட்டில் நல்லா ஒரு படம் நிறையா பண்ணியிருக்காரு. அதனால் சந்தோஷம் சொல்கிறாரு. நீங்கள் அடுத்த படம் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையணும், மீண்டும் தொடர்ந்து உங்களை மறு ஆளுக்கும் படம் எடுக்கணும் சார், லவ் பண்ணுங்கள் சார், சினிமா லவ் பண்ணுங்கள் சார், லவ் பண்ணி சினிமா எடுங்க சார். இந்த கில்லி மாப்பிள்ளை யாரும் சொல்லிட்டாங்க, கில்லி ரெண்டுமே பாசிட்டிவ் தான். மாப்பிள்ளைங்கிறது என்னடா மாப்பிள்ளைன்னா இப்போது தவம் மாதவம், தவத்தோட ஒரு சிறப்பானதான் மாதவம். மன்னன் மாமன்னனா மன்னனோட பேரரசனாக இருக்கலாம். மனிதன் மாமனிதன், சிறந்த மனிதன். நகரம் மாநகரம். இந்த சேர்ந்தாலே அது பெருசாகும். பிள்ளை அப்படிங்கிறது பெத்த பிள்ளை, மாப்பிள்ளைங்கிறது பெத்த பிள்ளையோட சிறந்த பிள்ளை, பெத்த பிள்ளையோட மேலானவன். ஏன்னா தான் பெத்த பொண்ணுக்கு அவன் வாழ்க்கை கொடுத்துருக்கான். அதனால் மாப்பிள்ளைங்கிறது பிள்ளையை விட பெரியவன், சிறந்தவன். அவன் அதான் மாப்பிள்ளை. நிறைய தேடி வந்த மாப்பிள்ளை, ரஜினி நடித்த மாப்பிள்ளை, வேறு மாப்பிள்ளை வந்திருக்கு. இப்போ கில்லி மாப்பிள்ளை வந்திருக்காரு. இந்த கில்லி மாப்பிள்ளை அந்த கில்லி மாதிரியே வெற்றி அடையணும், சொல்லி அடிக்கட்டும். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக சொந்தங்களுக்கும், கில்லி மாப்பிள்ளையின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகை ஊடக மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். கில்லி மாப்பிள்ளை என்னுடைய இளமை காலங்களில் கில்லியும் கோழியும் தான் பின்னி படைஞ்சு விளையாடியது. என்னுடைய படிப்புக்கு தடை போட்டாலும் நடிப்புக்கு விதை போட்டது என்று சொல்லலாம். அது மாதிரி தான் கராத்தே சிலவம்லாம் கற்றுக்கிட்டு ஸ்டண்ட் நடிகராக வந்தேன். முதல்ல இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன்.
ஏன்னா நாங்கள் நடிக்கிற காலகட்டங்களில் 2010 அந்த காலகட்டங்களில் இவர் வடிவேலு குரூப்பு, இவர் விவேக் குரூப்பு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஒரு சில இடங்களில் நடந்திருக்கும். பட் அந்த வடிவேல் சார் குரூப்பையும் விவேக் சார் குரூப்பையும் இந்த கிள்ளிமாப்பள்ளியில் ஒன்றாக இணைத்து எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த நேரத்தினுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு காலகட்டங்கள் இருந்தது, அதை உடைச்சாரு. இந்த கிள்ளிமாப்பள்ளியில் எப்படி ராமர் பாலம் கட்டுவதற்கு அனுமான் ஒரு துணையாக இருந்தாரோ, அந்த அனுமானுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக இந்த கிள்ளிமாப்பள்ளியை தயாரித்திருக்கும் அனுமான் பிக்சர்ஸுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக உள்ளே நுழைந்து இதன் பிறகு அவர் அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்தில் ஒரு கரும்பாக இருக்க ஆசைப்படுகிறோம். அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்திலே நாங்களும் இருப்போம் என்று சொன்னதற்கு தயாரிப்பாளருக்கு நன்றி. ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை இந்த படத்தில் நடந்த விஷயத்தை ஒரே நிமிஷத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எல்லா படத்தை பற்றி சொன்னாங்க, நான் இதில் நடந்த சம்பவத்தை பற்றி பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 25 வருஷத்தில் ஒரு 250 படத்துக்கு நான் நடிச்சிருப்பேன். பல படங்களில் கும்பலில் கூட நிற்கிறதுக்கு நீ தகுதி இல்லை, வெளியே போகிறான் அப்படின்னு துரத்துன காலங்கள் உண்டு. பல படங்களில் சாப்பிடும் போது தட்டை பிடிக்கிட்டு நீ அங்கே போய் நில்லு, நீ இங்கே போய் நில்லு, இந்த இடத்துல நீ நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் உண்டு. தட்டை பிடுங்கினது, இந்த தட்டு தான் இந்த படத்தில் ஒரு மேட்டராக வருது, சம்பவமாக வருது. தட்டை பிடுங்கின காலகட்டங்களில் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். பட் இந்த படத்தை பற்றி எனக்கு ஒரு 3-4 பேர் ஒரே நேரத்தில் பேசினாங்க. எங்களுக்கு இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு 4 பேர்த்தையும் நான் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன். ஏன்னா மாற்றி மாற்றி பேசுகிற பழக்கம் என்கிட்ட இல்லை. 4 பேர்த்தையும் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன். நடிப்பதற்கு காரைக்குடி போனேன். ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் நடித்தேன். எப்போவுமே மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரே டேக்கில் விரும்பக்கூடிய ஒரு மனிதன் நான். ஏன்னா நான் வடிவேலு என்ற ஜாம்பாவனால் பட்டை திட்டப்பட்டவன் என்பதால் எந்த சூழ்நிலையும் ஒரே டேக்கில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் நான். இந்த படத்தில் ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. அது ஆஃப் டேலேயே முடிஞ்சு வச்சு. அதுக்கு காரணம் கேட்டால் இயக்குனரும் கேமராமேனும் கோடைரக்டரும் தான் காரணம். அவங்க பிளான் பண்ணாங்க, ஷார்ட்டை பிரித்தாங்க. இப்போ டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எல்லா ஷார்ட்லையும் எல்லா டைலாக்கையும் பேசி 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 டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் அப்படி அமையல. இந்த ஷாட்டுக்கு இந்த டைலாக் போதும், இந்த ஷாட்டுக்கு இந்த டைலாக் போதும் அப்படின்னு சொல்லி பிரித்ததுனால ஒரு நாள் பிளான் பண்ணது ஒரு ஆஃப் டேலியாக முடிஞ்சு வச்சு 2 மணிக்கு நான் கிளம்புறேன். இல்லைங்க வெயிட் பண்ணுங்க நாங்கள் இல்லை சார், நீங்கள் பணத்தை பேமெண்ட் அன்றைக்கி ஜிபேயில் அனுப்பிச்சிருங்க, நான் ஆஃபீஸ் போய் லாட்ஜுக்கு போகிறேன்னு சொன்னேன். வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு ஒரு சந்தேகமாக இருந்தது. ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு தாம்பாள தட்டு வந்தது. தாம்பாள நிறையா பழங்கள் வந்தது. அந்த பழத்து மேலே நான் நடிப்பதற்காக பேசப்பட்ட பணம் வந்தது. ஒரு தாம்பாள தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம் பழமெல்லாம் வச்சு எப்படி நீலாம் இந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு தட்டை பிடுங்கினாங்களோ, அதே முத்துக்காலைக்கு இந்த படத்தில் நடித்ததுக்காக அதே தாம்பாள தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம் வச்சு நான் நடித்ததுக்காக பணத்தையும் வச்சு நான் கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஜெயிச்சுட்டா முத்துக்காலை, 25 வருஷம் நீ எதுக்கு தான் போறாங்க. எங்கள் ஆல்கஹால் அனானிமஸில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாது, ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மாற்ற முடியாது. எனக்கு அந்த நேரத்தை தட்டை பிடுங்கினாங்க. அதை நான் யார்த்தையும் சொல்ல முடியாது. அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வெளியே தான் போனேன். மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இதை உன்னால் மாற்ற முடியும்டா. நாளைக்கு நீ ஷூட்டிங் போனால் ஒரு சேர் எடுத்து போட்டு நீ உட்கார்ந்த இடத்துக்கே அவனுக்கு தட்டை கொண்டு வந்து கொடுத்து சாப்பாடு வைக்கிறதுக்கு நீ தான்டா முயற்சி பண்ணணும். மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆல்கஹால் அனானிமஸ் ஒரு வரி வரும். அந்த மாதிரி இந்த படத்தில் என்னை கொடுத்து அருமையான சீன் கொடுத்தாங்க. ப்ளஸ் அதுக்கேற்ற சம்பளம் கொடுத்தாங்க, அதுக்கேற்ற மரியாதையும் கொடுத்தாங்க. அதனால் இந்த படத்துடைய இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இதில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கிள்ளிமாப்பளை வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.